ஹாய், வெல்கம் டு சுவிசாரல் டைரிஸ். இன்றைக்கி நம்ம நாகு க்ரீன் சிக்கன் குருமா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாதி துருவின தேங்காய் அண்ட் கசகசா ஒரு ஜாரில், அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4-5, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் தனியாக அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் அதையும் ஒரு ஜாரில் எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியாக ஒரு பால் மாதிரி அரைச்சிக்கணும். அது தேங்காய் பால் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 3 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் 1 kg சிக்கன், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 3 வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான அப்புறம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போடணும். போட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து போட்டுடணும். நல்லா அதையும் வதக்கிடணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பாலில் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச மசாலா அதோடு மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த சிக்கனில் ஊற்றிட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் பெப்பர் அதை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்த பிறகு இறக்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம க்ரீன் சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு சுவையோடு உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.